சென்னை ரிப்பன் மாளிகையில் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வரும் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் ஆண்டுதோறும் 50,000 நாய்களுக்கு கருத்தடை செய்யும் திட்டம் உள்ளிட்ட 54 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை மாநகராட்சியுடைய மாதாந்திர மாமன்ற கூட்டம் இன்றைய தினம் மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் 54 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. முக்கியமாக இதில் சென்னை மாநகராட்சி சார்பாக வள்ளூர் கோட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்காக புதிதாக மேம்பாலம் கட்டுவதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக ஒதுக்கப்பட்டிருந்த நிதி தற்பொழுது அதோடு கூடுதல் செலவினம் ஆவதாகவும், குறிப்பாக நிலம் கையகப்படுத்துவதற்கு தேவையான நிதி அதிகம் ஏற்படுவதால 195.15 கோடி ரூபாய் என்ற அளவில் இந்த திட்ட மதிப்பு உயர்த்தப்படுவதாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மெட்ரோ ரயில் காரணமாக அந்த பகுதிக்கு வாகன மாற்றம் இருப்பதனால மெட்ரோ ரயில் பணி முடிவடையும் வரையிலும், அதே போல அந்த திட்டத்திற்கு மேம்பாலம் அமைப்பதற்கான நில கையகப்படுத்தும் பணி முடிவடையிலும் இந்த மேம்பால பணியை 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைப்பதற்கு இந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை மாநகராட்சியில மண்டலம் 4 மற்றும் 8 ஆகியவற்றில் குப்பை சேகரம் செய்யக்கூடிய பணிகளுக்கு தனியாரிடம் அந்த ஒப்பந்தம் வழங்குவதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியில பல்வேறு மண்டலங்களை தனியாரிடம் குப்பை அள்ளுவதற்காக ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை கண்காணிப்பதற்காக 4 ஆண்டுகளுக்கு 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை மாநகராட்சி முழுவதும் 2.77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொசு மருந்து அடிப்பதற்காக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளில் பேருந்து செல்லக்கூடிய இடங்களில் பேருந்து பயணி நிலைக்கூடை அமைப்பதற்காக 8.46 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 81 பேருந்து பயணி நிலக்கூடையானது அமைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாக பேசக்கூடிய வாக்கி டாக்கி போன்ற ஒயர்லெஸ் கனெக்ஷன் எனக்கூடிய அந்த முறையை மாநகராட்சியுடைய அதிகாரிகளும் பணியாளர்களும் பெறும் வகையிலும், ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையை வலுப்படுத்தும் வகையிலும் அதற்காக ஒயர்லெஸ் கனெக்ஷன் முறையை மேம்படுத்துவதற்காக 9.3 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழறிஞர் அவை நடராசன் அவருடைய நினைவாக அவர் வாழ்ந்த வீடு இருக்கக்கூடிய அண்ணா நகர் கிழக்கு 2வது முதன்மை சாலைக்கு அவை நடராசன் முதன்மை சாலை என பெயர் சூட்டுவதற்காகவும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சியில் இயங்கக்கூடிய அம்மா உணவகங்களுக்கு உணவுப் பொருள் கொள்முதல் செய்வதற்காகவும் அதுக்கான செலவினங்களுக்காகவும் ஒப்புதல் வழங்கும் வகையில் தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை மாநகராட்சியில் விடுபட்டிருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள், அதே போன்று பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக பராமரிப்பு பணிகள், நீர்நிலைகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட வைக்கும் இந்த மாமன்ற கூட்டத்தில் தீர்மானமானது கொண்டுவரப்பட்டிருக்கிறது.